காஷ்மீர்ல பகல்காம்ல அட்டாக் நடந்தா என்ன கொடுமை பாருங்க. இப்பெல்லாம் நமக்கே ஒரு பயம் வந்துருச்சு. நீங்க எல்லாம் சவுதியா ஃபிளைட்ல போயிருப்பீங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க? தக்பீர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நீங்க ஃபிளைட்ல அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஃபாரின் கண்ட்ரில அந்த கல்ஃப் கண்ட்ரி பேஸ்ட் எல்லாம் அதைத்தான் இந்த ஜிப் லைன்ல இருக்கிறவங்க சொல்றான். அதை சொன்னதுக்கு அவனை என்னைய விசாரணை. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தாக்குதல் நடத்த போதுன்னு. அதனாலதான் அல்லாஹ் அக்பர் சொன்னான். இந்த ஒப்பாரியைத்தான் இங்கு வைத்து அழுவதற்கு வந்திருக்கிறோம். தன்னுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த மண்ணிற்கு தியாகம் செய்தது ஒரு குற்றமா? எவன் விழிப்பதற்கு முன்பும் நான் விழித்துக் கொள்கிறேன் என்று புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவதைப் போல எந்த காலகட்டத்திலும் இந்த சமூகத்திற்காக விழித்திருந்து விழிப்புணர்வு கொண்டு சமூக போராட்டங்களிலே முதல் களத்திலே நின்று துப்பாக்கி ரவைகளையும் குண்டான் தடிகளையும் எங்களுடைய நெஞ்சுகளின் மீதும் எங்களுடைய தலைகளின் மீதும் தாங்கியதுதான் குற்றமா? குடகு பகுதியிலே மக்கான் கான் மாவூப்தீன் தன்னுடைய குரவழியை அறுத்துக் கொண்டு செத்தார்களே, அது குற்றமா? முகமது அசன் என்கின்ற முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தூக்கி தொங்கினானே, அது குற்றமா? அஹமதுல்லா ஷா மதராசி துறவி வேடம் புகுந்து வீடு வீடாக சென்று மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டினாரே, அது குற்றமா? ஆங்கிலமே கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆங்கிலத்தை புறக்கணித்து 40 ஆண்டுகளுக்கு பின்தங்கி நின்றோமே, அது குற்றமா? எது குற்றம்? தொடர்ந்து ஏன் இந்த சமூகம் வஞ்சிக்கப்படுகிறது?